தாய் தமிழுக்கும் என் முதல் வணக்கம். அவையில் உள்ள அனைவருக்கும் மறுவணக்கம். அது ஒரு 1921 வருடம் லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நூலகம். அந்த நூலகம் எப்போதுமே ஒரு பரபரப்பாகவே இருக்கும். அதனாலேயே மதிய வேலையில தான் அந்த நூலக அதிகாரி அந்த நூலகத்தை மேற்பார்வை செய்வார். அப்படி ஒரு நாள் மேற்பார்வை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ அவருக்கு ஒரு பழைய ரொட்டி துண்டு வாடை வருது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நூலகத்தில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அது ரொம்பவே தவறு. அப்படி அந்த நூலக அதிகாரி அந்த ரொட்டி துண்டு வாடை எங்கே வந்துச்சோ அதை நோக்கி போகிறாரு. ரொம்ப கோபத்தோடு போகிறாரு. யாரங்க இங்கே உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? முதல்ல ஏஞ்சி வெளியே போ அப்படின்னு சொல்லி அந்த திசையை நோக்கி, எங்கே அந்த ரொட்டி துண்டு வாடை வந்துச்சோ, வாசனை வந்துச்சோ, அந்த திசையை நோக்கி போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு நடுத்தர வயது நபர் ரொம்பவே பதறி போய் எழுந்திருச்சு நிற்கிறாரு. அவர் கையில் ஒரு பழைய ரொட்டி துண்டும் அவருடைய மேசையில் சில புத்தகங்களும் இருக்குது. உடனே அந்த நூலக அதிகாரிக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. இப்போவே இந்த இடத்துல இருந்து வெளியில் போயிடு. இனிமேல் நீ உன் வாழ்நாளில் உன்னோட காலடி இங்கே படவே கூடாது. இனிமேல் நீ இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொன்னதும் ரொம்ப கடுமையாக சொல்கிறாரு. உனக்கு என்ன வயசாகுது? உனக்கு ஒரு 30 வயசு இருக்குமா? ஏன் உனக்கு நூலகத்தில் அமர்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு ரொம்பவே கடுமையாக சொல்கிறாரு. ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு எல்லாம் இந்த தவறை செய்யலை. பொதுவாக இந்த மதிய வேலையில் கல்லூரி உணவகத்தை தான் எல்லாருமே பயன்படுத்துவாங்க. அங்கே போய் சாப்பாடு வாங்கினாலும் வீட்டிலேருந்தே சாப்பாடு கொண்டுட்டு வந்தாலுமே சரி, அங்கே போய் தான் சாப்பிடணும். ஆனால் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டுட்டு வர அளவுக்கு என்கிட்ட வீட்டில் சாப்பாடும் கிடையாது. இங்கே உணவு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு என்கிட்ட கையில் காசும் கிடையாது. நானே கல்லூரியில் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதையும் அப்பப்போ நிப்பாட்டிடுவாங்க. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏதோ இன்னைக்கு எனக்கு கிடைச்சது இந்த ஒரு ரொட்டி துண்டு தான் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி இந்த ரொட்டி துண்டை நான் அந்த உணவகத்துக்கு எடுத்துகிட்டு போனாலும் நான் அவங்க முன்னாடி சாப்பிட்றதுக்கு சங்கோஜப்படுறனோ இல்லையோ, அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சங்கோஜமாக இருக்கும். அதனால தான் நான் போகலை. எப்படியும் நமக்கு பசிச்சா மட்டும் சாப்பிட்லான்னு நினச்சி தான் நான் இங்கே அந்த ரொட்டி துண்டை தூக்கிட்டு வந்தேன். கடைசியில் இங்கே உள்ளார வந்தது எனக்கு பசி தாங்கலை. வெளியிலேயே ரொம்ப கடும் பனியாக இருந்துச்சு. என்ன செய்கிறதுனே தெரியாமல் தான் நான் அதை சாப்பிட்டுட்டேன். இந்த இடத்துல நான் அந்த தவறை செஞ்சதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுட்டாரு. நீ பார்க்க நல்லா தான் இருக்க, உன்னோட இந்த வயசுக்கு ரொம்பவே நல்ல ஒரு வேலை கிடச்சிருக்கும். அந்த வேலையை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே, ஏன் இங்கே படித்து இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு கேட்குறாரு. இப்போ அந்த நபர் சொல்கிறாரு, நான் நல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும். நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கான தீர்வை நான் கொடுக்கணும். அதுதான் என்னோட வாழ்க்கையோட குறிக்கோளே. அந்த குறிக்கோளோட தான் நான் பல வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ கொடுமையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வறுமையாக இருந்தாலும் சரி, நான் அதுக்காக நான் கடைசி வரையும் போராடுவேன், ஓயவே மாட்டேன்னு அவர் சொல்லி முடிக்கும்போது அந்த நபருடைய கண்ணில் ஒரு தீ பொரிய பார்க்குறாரு அந்த நூலக அதிகாரி. அன்னையிலேருந்து அந்த நூலக அதிகாரி இவன் சொன்னதை செஞ்சு முடிக்கக்கூடிய நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான், அந்த ஆற்றல் உடையவராக இருக்கிறாரு அப்படின்னு நினச்சி அன்னையிலேருந்து அவருக்கு தேவையான சில உதவிகள்லாம் செய்கிறாரு அந்த அதிகாரி. இப்படிலாம் வறுமையாக ஒரு தடையாக எண்ணாமல் இருந்த அந்த ஒரு நபர் வேற யாரும் கிடையாது, இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். இப்படி உங்களுக்குள்ளேயும் நிறைய நெருப்புகள் உங்களுக்குள்ளேயும் இருக்கும். வறுமைன்னு சொல்லக்கூடிய காற்று அணைய விடாம திடமான நெஞ்சுரம் கொண்டவர்களாக இருக்கணும். நன்றி.